காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். இளநரைய தடுக்கக்கூடிய மூசாமரம் இதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். இளநரை அப்படிங்கிறது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சின்ன வயதிலே முடி வந்து நரைச்சி போகும் பொழுது அது அவங்களுடைய தன்னம்பிக்கையை குலைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ இது எதனால் உண்டாகுது? இதுக்கு இன்னொரு பேர் பித்த நரைன்னு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம உடம்புல பித்தம் அதிகரிக்கிறதுனால கூட வந்து இளநரை வரலாம். ரொம்ப காமனான ஒரு ரீசன் இப்போல்லாம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தைராய்டு நோய் இருக்கிறவங்களுக்கு இளநரை வந்து உண்டாகுது. அதே மாதிரி வைட்டமின் B12 சத்து வந்து குறைபாடு இருந்தாலும் அவங்களுக்கு இளநரை உண்டாகிறது. அதே மாதிரி ஒரு சில நபர்களுக்கு பரம்பரையாகவே அந்த மரபணுக்களில் அவங்களுடைய அப்பாக்கோ இல்லை வந்து அவங்களுடைய அம்மாவுக்கோ இந்த மாதிரி இளநரை இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி இளநரை உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இன்னொன்று முக்கியமாக பயாலஜிக்கல் ஏஜுக்குன்னு சொல்லுவோம். நம்மளோட இயல்பான வயதை விட அதிகமான முதிர்ச்சி அடையக்கூடிய தன்மை வந்து இருந்துச்சுன்னா அதனால் கூட நம்ம ரொம்ப சீக்கிரமாக நமக்கு இந்த முடி நரைச்சி போகலாம். ஏன் இளநரை உண்டாகுது? நம்மளுடைய முடியில் மெலனின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் தான் அந்த முடிக்கு கருமை நிறத்தை கொடுக்கக்கூடியது. அந்த மெலனினை வந்து செக்ரேட் பண்ணுறது மெலனோசைட்ஸ் அப்படிங்கிற செல்கள். இந்த செல்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அது நம்மளுடைய உடலில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் மாதிரி அதுக்கப்புறம் வந்து மெலனினை வந்து செக்ரேட் பண்ணாது. ஸோ இந்த ஒரு டைம் வந்து ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது, மரபணுக்கள் ரீதியாகவே அவங்களுக்கு அந்த மெலனின் சைக்கிள் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே வந்து இளநரை வரும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பித்தம் அதிகரிக்கும் பொழுது இந்த மெலனோசைட்ஸ் வந்து பாதிக்கப்படுறதுனால வந்து அவங்களுக்கு இந்த பித்த நரை வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி பயாலஜிக்கல் ஏஜிங்கில் வந்து ரொம்ப சீக்கிரமாக வயதாகக்கூடிய தன்மை இருக்கிறதுனாலையும் இந்த பிரச்சனைகள் வந்து வரலாம். ஸோ இந்த மாதிரி இளநரை உண்டாகும் பொழுது அதுக்கு நம்ம ஆர்டிஃபிஷியலான ஹேர் டை வந்து யூஸ் பண்ணும் பொழுது அது நமக்கு நிறைய பக்க விளைவுகளை வந்து உண்டாக்குது. ஸோ அதற்கு பதிலாக இயற்கையாக கிடைக்கக்கூடிய மருதோன்றியோ இதே மாதிரி தைவேலை இந்த மாதிரியான மூலிகைகளை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதில் இன்னொரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூசாம்பரம். மூசாம்பரம் இல்லை வந்து கரியபோலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது என்ன இந்த மூசாம்பரம் அப்படின்னா, கற்றாழையை வந்து நீங்கள் அந்த செடியிலேருந்து கட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து ஒரு மஞ்சள் நிற பால் வரும். ஸோ இந்த மஞ்சள் நிற பால் வந்து நமக்கு வயிற்றுப்போக்கை உருவாக்கக்கூடியது. ஒருவேளை நம்ம வந்து இந்த கற்றாழையை நல்லா வந்து கழுவாமல் நம்ம அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப வாட்டரியாக வந்து டயரியாக இருக்கும். ஸோ இந்த மஞ்சள் நிற பாலை வந்து அதை பதப்படுத்தி தயாரிக்கிறது தான் வந்து இந்த மூசாம்பரம்னு சொல்லக்கூடியது. இது வந்து கொஞ்சம் கருமை நிறத்தில் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து தேங்காய் பாலோடையோ இல்லை வந்து நெல்லிக்காய் சாறுலையோ இல்லை வந்து டீ டிகாக்ஷன்லையோ இல்லை வந்து மருதோன்றி இலை கற்கத்தில் சேர்த்து வந்து நம்ம ஊற வச்சு அதை வந்து நம்ம ஹேர் டையாக வந்து பயன்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது அது வந்து நமக்கு முடிக்கு இயற்கையான அந்த நிறத்தை வந்து கொடுக்கும். வாரத்தில் ஒரு 2 நாள் வந்து இந்த ஹேர் டையை வந்து பயன்படுத்தலாம். அதாவது இந்த மூசாம்பரம் சேர்ந்த அந்த கலவை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது முடி வந்து நல்ல கருமை நிறமாக வந்து மாறும். கூடவே வைட்டமின் B12 இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கிறது. ஸோ உடலுக்கு தேவையான அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடன்ஸ் இருக்கக்கூடிய பழங்கள் காய்கறிகளை வந்து எடுத்துக்கிறது, ஸ்ட்ரெஸ்ஸோட அளவை வந்து குறைக்கிறது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இளநரைக்கு ஆர்டிஃபிஷியலாக கெமிக்கல் இருக்கக்கூடிய ஹேர் டை பயன்படுத்தாமல் நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த பயாலஜிக்கல் ஏஜுங்கிற ஒரு விஷயமே வந்து தெரியறதில்ல. ஸோ அதனால தான் வந்து இந்த இளநரை அப்படிங்கிற ஒரு விஷயமே வருது. ஸோ அதனால் நான் சொன்ன இந்த விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இளநரையை வந்து சரி செய்யலாம். ஸோ இந்த மூசாம்பர கலவை இது எப்படி செய்யுது நம்ம இப்போ பார்க்கலாம். இளநரைக்கு இந்த மூசாம்பரத்தை எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். இப்போ இந்த மூசாம்பரம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஸோ இந்த மூசாம்பரம் அப்படிங்கிறது கற்றாழையோட பால், இந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த பாலை வந்து பதப்படுத்தி வச்சுருக்காங்க. கூடவே இதுக்கு நெல்லிக்காய் சாறு டீ டிகாக்ஷனும் வந்து தேவை. ஸோ இந்த மூசாம்பரம் அப்படிங்கிறது நல்லா ஹார்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெழுகு மாதிரி நல்லா வந்து ஹார்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வந்து ஊற வைக்கணும். ஸோ நெல்லிக்காய் சாறு வந்து தேவையான அளவு எடுத்துக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் டீ டிகாக்ஷன் இது கூட வந்து நம்ம தேங்காய் பாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சணும். ஊற வச்ச பிறகு இந்த மாதிரி வரும். ஸோ நல்லா வந்து நெல்லிக்காய் சாறு டீ டிகாக்ஷன் சேர்த்து வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம். ஸோ அந்த மூசாம்பரம் எல்லாமே வந்து கரைஞ்சு இந்த மாதிரி வரும். இது கூட மருதோன்றியோட அந்த பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தலையில் வந்து பேக் மாதிரி வந்து போடலாம். ஸோ பேக் மாதிரி போட்டுட்டு ஒரு
1 மணி நேரம் தலையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணலாம். வாரத்தில் 2 நாள் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது இந்த மாதிரி பண்ணும்பொழுது அந்த இளநரை வந்து நல்லாவே வந்து குறையும். அதே மாதிரி இயற்கையான முறையில் வந்து ஹேர் டை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து பயன்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரி பயன்படுத்தும் போது இந்த மாதிரியான பக்க விளைவுகளும் வந்து இருக்காது. ஸோ ரெகுலராக இதை வந்து பயன்படுத்தும் பொழுது நமக்கு அந்த முடியில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை நிறம் மாறி கருமை நிறமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கூடவே பித்தத்தை குறைக்கக்கூடிய விஷயங்கள், வைட்டமின் B12 இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கக்கூடிய வழிமுறைகள் இதெல்லாம் சேர்த்து ஃபாலோ பண்ணும் பொழுது இளநரைய இந்த மூசாம்பர பற்று வச்சே நம்ம வந்து சரி செஞ்சுக்கலாம். இளநரைய சரி செய்யறதுக்கு இந்த மூசாம்பரத்தை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக வாரத்தில் 2 நாட்கள் இதை பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய முடி இயற்கையாகவே வந்து கருமை நிறத்துக்கு மாறும். ஸோ தொடர்ந்து ஒரு 3 மாதம் பயன்படுத்தும் போது அந்த முடிகள் வந்து கருமை நிறத்துக்கு மாறுறதை பார்க்கலாம். கூடவே உடம்புல பித்தத்தோட அளவை வந்து குறைக்கிறதுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வந்து வழக்கப்படுத்திக்கிறது. இரவு சீக்கிரமாகவே வந்து நம்ம தூங்க போகிறது. முக்கியமாக ஒரு 9 மணிக்கெலாம் நம்ம பெட்டுக்கு போயிடும். ஸோ 10லேருந்து 2 மணி வரைக்கும் நம்ம தூங்கணும் அப்படின்னா ஸோ நல்லா வந்து நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய பித்தம் வந்து குறையும். அதே மாதிரி அதிக காரம், புளி, உப்பு இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து நம்ம தவிர்க்கிறது. ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை மேனேஜ் பண்ணுறதுக்கான சுவாச பயிற்சிகள், யோகா பயிற்சிகள், ஸோ அதற்கு தேவையான சில கவுன்சிலிங் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த மாதிரி நம்ம வந்து அதை எடுத்துக்கிறது. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா உடம்புல பித்தமும் வந்து குறையும், நம்மளுடைய ஏஜிங்கும் வந்து ரிவர்ஸ் ஆகும். கூடவே இளநரை மாதிரியான பிரச்சனைகளையும் வந்து நிரந்தரமாக சரி செஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த மூசாம்பரத்தை நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்கள். கூடவே நான் சொன்ன இந்த விஷயங்களையும் சேர்த்து வந்து பயன்படுத்தும் போது இளநரையிலேருந்து விடுபடலாம். ஸோ இன்றைக்கி இளநரை பற்றி பார்த்தோம். இதற்கு மூசாம்பரத்தை வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதையும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.